இங்கிலீஷ் ஈஸி தான். மைண்ட்னா என்ன? மனசு. மூளை கிடையாது. மூளைக்கு தான் பிரெயின் ஒரு வார்த்தை இருக்கே. ஓகே. இப்போ ஐ டோன்ட் மைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம்னு வச்சுக்கோங்க. மூளை இல்ல, மனசு இல்ல அப்படின்னு இது நினைச்சிடாதீங்க. அதுக்கு ஹாவ்னு ஒரு வார்த்தை கூட சேர்த்திருக்கணும். ஐ டோன்ட் ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்கன்னாக்கா வேணா நீங்க அது மாதிரி ஐ டோன்ட் ஹாவ் பிரெயின் அப்படின்னாக்கா எனக்கு மூளை கிடையாது தான் என்னங்கிற அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் சொல்லலாம். ஆனா ஐ டோன்ட் மைண்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னாங்கன்னாக்கா தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தப்பா நினைச்சுக்கிறதுன்னு ஒரு டேர்ம் இருக்குல்ல தமிழ்ல, அதுக்கு யூஸ் பண்ற வார்த்தை தான் இது. சரியா? ஐ டோன்ட் மைண்ட் கோயிங் வித் தெம் அப்படின்னா அவங்களோட போறத நான் எதுவும் தப்பா நினைக்கல. அவங்க கூட அவங்க தட்டுல இருந்து நான் எடுத்து சாப்பிட்டது தப்பா நினைக்கல. அவங்க அந்த பொண்ணும் பையனும் சேர்ந்து போகிறத பார்த்து நான் எதுவும் தப்பா நினைக்கல. எனக்கு வந்து தப்பா தோணல. அந்த மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு தான் நம்ம அந்த டோன்ட் மைண்ட்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் மைண்ட். ம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்களேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன சொல்வீங்க? இஃப் யூ டோன்ட் மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். இஃப் யூ டோன்ட் மைண்ட் ப்ளீஸ் மூவ் அ பிட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்னு சொல்லலாம். வுட் யூ மைண்ட் மூவிங் அ பிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வுட் யூ மைண்ட் போட்டுட்டீங்க அப்படின்னாக்கா இந்த மைண்ட் பக்கத்துல எப்பவுமே பொதுவா ஐஎன்ஜி வார்த்தை தான் சேர்ப்போம். சரிங்களா? வுட் யூ மைண்ட் மூவிங் அ பிட் அப்படின்னா கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க. நம்ம பொதுவா ஒருத்தவங்க வீட்டுக்கு போனாக்கா நம்ம அண்ணாந்து குடிக்கிறதா காப்பி குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டவுட் வரும். இல்ல பரவாயில்ல இது ரொம்ப சூடா தான் இருக்கும். நீங்க கவியை குடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ நீங்க கப்பி குடிச்சுக்கோங்க தப்பு இல்ல. நானும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம் அப்படின்னாக்க எப்படி சொல்லுவாங்க? வி டோன்ட் மைண்ட் சிப்பிங் அ கப் ஆஃப் டீ. ஓகேங்களா? சிப் பண்ணி குடிக்கிறோம்ல அந்த இப்படி குடிக்கிறதுக்கு பேர் தான் சிப் இங்கிலீஷ்ல. ஓகே, அது மாதிரி சிப் பண்ணி குடிக்கிறதுல நாங்களும் தப்பா நினைச்சுக்க மாட்டோம் அப்படின்னாக்கா நீங்க என்ன சொல்லலாம்? வி டோன்ட் மைண்ட் சிப்பிங் த கப் ஆஃப் டீ, கப் ஆஃப் காஃபி whatever. அடுத்தது லஞ்ச் நீங்க எங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் பண்றீங்களா? நம்ம போய் எங்கேயாவது ட்ரைனிங் எடுக்கிறீங்க, கிளாஸஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, நீங்களே லஞ்ச் கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கறப்போ தப்பா நினைச்சுக்கலன்னா எங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கு, நீங்களே லஞ்ச் ஆஃபர் பண்ணிருங்களேன், நான் வரதும் ஏர்லியரா வந்துடுறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லும் பொழுது சொல்வீங்க. அப்படி அந்த மாதிரி கேட்கணும்னாக்கா would you mind offering us lunch, would you mind offering us lunch அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தப்பா நினைச்சுக்கலன்னா எங்களுக்கு லஞ்சும் ப்ரொவைட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி கேட்கறோம்னு அர்த்தம். அடுத்தது இந்த புக்குக்கு கொஞ்சம் நம்பர் போடுறீங்களா எப்படி கேட்பீங்க? நம்பர் போடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு தெரியுமா? would you mind numbering this book, would you mind numbering this book அப்படின்னா இந்த புக்கு கொஞ்சம் நம்பர் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறோம்னு அர்த்தம். சரியா? இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் நம்ம ரெகுலர் லைஃப்ல சர்வசாதாரணமா யூஸ் பண்றதுதான். ஆனா அதை நம்ம இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்ததே இல்லை. போதும் அதை மட்டும் பேசி பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதுல நீங்க பிராக்டிஸும் பண்ண மாட்டீங்க. ஆனா அதை மட்டும் தான் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க பேசுறதுக்கு வராது. நான் இப்ப சொல்லி கொடுக்கறதெல்லாம் சர்வசாதாரணமா would you mind கொஞ்சம் நகரேன் நீங்க தமிழ்ல கூட சொல்லுங்க. ஆனா would you mind சொல்லி பழகுங்க. ஐ டோன்ட் மைண்ட் நீ போயிட்டு வா, ஐ டோன்ட் மைண்ட் நீ அவங்க கூடவே இருந்துக்கோ, ஐ டோன்ட் மைண்ட் நீ சேட் பண்ணிக்கோ, அந்த மாதிரி எல்லாம் சொல்றது. சோ நீங்க அதை சும்மா இந்த மாதிரியான டேர்ம்ஸ்ல நீங்க நார்மலா பேசும்போது சேர்த்து பேசி பாருங்க. உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இங்கிலீஷ்ல பேச வச்சிடும். ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல நீங்க ஒரு காலத்துல நீங்க ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? குட்டி குட்டியா முதல்ல பேச ஆரம்பிங்க. அண்ட் அதுக்கு இந்த ஐ டோன்ட் மைண்ட், would you mind இந்த டேர்ம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி இங்கிலீஷ் பேசுனா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.